Good morning, student. Today we are discuss about the topic bacteria. இன்றைக்கி நம்ம பாக்டீரியாவை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். அது என்ன பாக்டீரியா, இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஏ வெரி வெரி ஸ்மால் லிவிங் மைக்ரோ ஆர்கானிசம். We cannot see directly with our eyes. Only within the help of microscope you can see the bacteria. நம்ம நேரடியாக நம்ம கண்ணில் இதை பார்க்க முடியாது, ஏன்னா ரொம்ப ரொம்ப சின்ன மைனூட் சைஸில் இருக்கும். அதனால் மைக்ரோஸ்கோப் மூலமாக மட்டும்தான் நம்ம இதை பார்க்க முடியும். சரி, இதனால் என்ன யூசஸ், இதனால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போத் அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் டேக் பிளேஸ் இன் பாக்டீரியா. இந்த பாக்டீரியாவில் ரெண்டுமே இருக்குது, அட்வான்டேஜும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது அட்வான்டேஜ். இந்த பாக்டீரியாவில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சின்ன கிளாஸ்லேயே படிச்சிருப்பீங்க. எ ஸ்மால் ட்ராப் ஆஃப் த கர்ட் கன்வெர்ட் த மில்க் இன்டு கர்ட் ஆஃப்டர் எ ஃபியூ ஹவர்ஸ். கொஞ்சமாக நீங்கள் தயிரை பாலில் மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா, கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமேட்டு அது என்னவா மாறி இருக்கும் அப்படின்னா தயிராக மாறி இருக்கும். ஸோ இந்த இடத்துல அப்படி என்ன நடக்குது, வாட் ஆர் த சேஞ்சஸ் தட் டேக் பிளேஸ் இன் திஸ் ப்ராசஸ், நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ். ஸோ அப்போ இந்த ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் மூலமாக, வித்தின் தி ஹெல்ப் ஆஃப் திஸ் ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் த மில்க் கன்வெர்டட் இன்டு கர்டு. ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல ஒரு பாக்டீரியா இன்வால்வ் ஆகுது. ஸோ அந்த பாக்டீரியாவுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாக்டோபேசில்லஸ் லாக்டிஸ் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா தான் இதை என்னவா பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மில்கை கர்டாக கன்வெர்ட் பண்ணுது. ஸோ within the help of lactobacillus lactis the milk converted into curd. இந்த ப்ராசஸ் பேர் என்ன அப்படின்னா ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ். சரி, இந்த தயிர் கர்ட் புளிக்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் நடந்துச்சு அப்படின்னா லாக்டிக் ஆசிட் ஃபார்மேஷன் ஆகும். ஸோ அந்த லாக்டிக் ஆசிட் தான் இந்த கர்டு புளிக்கிறதுக்கு காரணம். இது அட்வான்டேஜ். சரி, அடுத்தது என்ன டிஸ்அட்வான்டேஜ்? நமக்கு நார்மலாக தெரியும், த டேஞ்சரஸ் டிசீஸ். நிறைய டிசீஸ் இருக்குது. ஓகேங்களா? த பாக்டீரியா காஸ்டு சம் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் டிசீஸ் இன் மேன், அனிமல் அண்ட் ஆல்சோ பிளான்ட்ஸ். இதில் ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கணும் அப்படின்னா டைபாய்டு. ஸோ டைபாய்டு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும், இட் இஸ் எ ஃபீவர். பொதுவாகவே ஹியூமனுக்கு வரக்கூடிய ஒரு காமன் டிசீஸ். ஸோ இந்த டைபாய்டு அப்படிங்கிற ஃபீவர் எதனால் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சால்மோனெல்லா டைபி அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா. ஸோ த சால்மோனெல்லா டைபி காஸ்டு த டேஞ்சரஸ் டிசீஸ் இன் எ ஹியூமன். ஸோ தட் இஸ் எ டைபாய்டு இஸ் எ பாக்டீரியல் டிசீஸ். இது டிஸ்அட்வான்டேஜ். இது மட்டும் இல்லை, நிறைய டிசீஸ் பாக்டீரியாவால் ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா? இப்போ அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பாக்டீரியாவில் இருக்குது. அட்வான்டேஜ் என்ன சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மில்க் கன்வெர்டட் இன்டு கர்டு, அந்த ப்ராசஸ் பேர் ஃபெர்மெண்டேஷன். இதே டிஸ்அட்வான்டேஜ்னு பார்க்கும்போது த காமன் டிசீஸ். ஓகேங்களா? காமன் டேஞ்சரஸ் டிசீஸ் காஸ்டு பை த சம் பாக்டீரியா. அதில் ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொன்னேன் அப்படின்னா டைஃபாய்டு. இந்த டைஃபாய்டுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சால்மோனெல்லா டைஃபி அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா. சரி, இந்த பாக்டீரியாவை ஃபஸ்ட்டு டிஸ்கவர் பண்ணவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டன் வான் லூவன்ஹூக். த பாக்டீரியா வாஸ் ஃபஸ்ட்டு டிஸ்கவர்ட் பை ஆண்டன் வான் லூவன்ஹூக் இன் த இயர் ஆஃப் 1676. இந்த ஆண்டன் வான் லூவன்ஹூக் ஹீ இஸ் எ டச் சயின்டிஸ்ட். இவர் தான் ஃபஸ்ட்டு இந்த பாக்டீரியாவை டிஸ்கவர் பண்ணார். அவர் டிஸ்கவர் பண்ணும்போது இவர் பாக்டீரியான்னு அதுக்கு பேர் வைக்கல. என்னன்னு வச்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனிமல் கியூல்ஸ் அப்படின்னு தான் பேர் வச்சார். ஓகேங்களா? ஸோ இது ஒரு 1 மார்க் கொஷின்ஸ் கேட்பாங்க. த பாக்டீரியா வாஸ் ஃபஸ்ட்டு டிஸ்கவர்ட் பை ஆண்டன் வான் லூவன்ஹூக் இன் த இயர் ஆஃப் 1676. ஹீ இஸ் எ டச் சயின்டிஸ்ட். சரி, இந்த பாக்டீரியாவை பற்றி ஸ்டடி பண்ணக்கூடிய இந்த ஃபீல்டுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்டீரியாலஜி. ஸோ த ஸ்டடி ஆஃப் பாக்டீரியா இஸ் நவுன் ஆஸ் பாக்டீரியாலஜி. இதுவும் ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கேட்பாங்க. பாக்டீரியாலஜின்னா என்னென்னு கேட்பாங்க. த ஸ்டடி ஆஃப் த பாக்டீரியா இஸ் நவுன் ஆஸ் பாக்டீரியாலஜி. சரி, இந்த பாக்டீரியான்னு சொன்ன இதுக்கு கரெக்டான டெஃபினேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 வார்த்தை. பாக்டீரியா இஸ் எ ப்ரோகேரியாட்டிக் யூனிசெல்லுலார்
யுபிக்யூட்டஸ் மைக்ரோஸ்கோபிக் ஆர்கானிசம். ஸோ இந்த 4 வார்த்தைக்கும் உங்களுக்கு மீனிங் தெரியணும். மைக்ரோஸ்கோபிக் ஆர்கானிசம் இது உங்களுக்கு தெரியும். பாக்டீரியா இஸ் ஏ வெரி வெரி ஸ்மால் ஆர்கானிசம். ஸோ இட் இஸ் ஏ மைக்ரோஸ்கோபிக் ஆர்கானிசம் சொல்லுவோம். ஏன்னா மைக்ரோஸ்கோப் மூலமாக மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும். அதுனா ப்ரோகேரியாட்டிக். Generally there are 2 different type of the organism is present. One is prokaryotic and another one is eukaryotic. Adana prokaryotic, eukaryotic. What are the difference between prokaryotic and eukaryotic? இதில் ஃபஸ்ட்டு வந்து யூகேரியாட்டிக் பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஜென்ரலி எ செல்ஸ் ஹேவிங் எ நியூக்ளியஸ். நீங்கள் சின்ன கிளாஸில் செல்ஸ் டயக்ராம் போட்டிருப்பீங்க. அதில் சென்டர் போர்ஷன் இஸ் ஆக்குபைட் பை நியூக்ளியஸ். சென்டராக ஒரு நியூக்ளியஸை ட்ரா பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த நியூக்ளியஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆர்கானிசம் வந்து பார்த்திங்கன்னா யூகேரியாட்டிக் ஆர்கானிசம். ஸோ எ வெல் டெவலப்டு நியூக்ளியஸ் அட் டேக் பிளேஸ் இன் அன் ஆர்கானிசம், தட் ஆர்கானிசம் இஸ் நவுன் ஆஸ் யூகேரியாட்டிக் ஆர்கானிசம். அது இல்லை அப்படின்னா ப்ரோகேரியாட்டிக் ஆர்கானிசம். ஸோ வெல் டெவலப்டு நியூக்ளியஸ் இஸ் கம்ப்ளீட்லி ஆப்சண்ட் இன் அன் ஆர்கானிசம், தட் ஆர்கானிசம் இஸ் நவுன் ஆஸ் ப்ரோகேரியாட்டிக் ஆர்கானிசம். ஸோ பாக்டீரியாவை பொறுத்த வரைக்கும் இந்த வெல் டெவலப்டு நியூக்ளியஸ் இஸ் ஆப்சண்ட். ஸோ அதனால் பாக்டீரியாவை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோகேரியாட்டிக் ஆர்கானிசம் அப்படின்னு சொல்லுவோம். தென் அடுத்தது செகண்ட் பாருங்கள், யூனிசெல்லுலார். அது என்ன யூனிசெல்லுலார்? ஒன்லி எ சிங்கிள் செல். யூனி அப்படின்னா சிங்கிள் மீன். ஓகே, யூனிசெல்லுலார். யுபிக்யூட்டஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேக் பிளேஸ் இன் ஆல் ஏரியா. எல்லா இடத்துலையுமே இருக்கும். இங்கே இருக்கும் அங்கே இருக்குன்னு சொல்ல முடியாது. எல்லா இடத்துலையுமே பாக்டீரியா வந்து ஸ்ப்ரெட்டாக இருக்கும். ஸோ அதனால் அது என்ன ஆர்கானிசம் சொல்லுவோம் அப்படின்னா யுபிக்யூட்டஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பாக்டீரியா ஆர் ப்ரோகேரியாட்டிக், யூனிசெல்லுலார், யுபிக்யூட்டஸ், மைக்ரோஸ்கோபிக் ஆர்கானிசம். அதே மாதிரி இதை பற்றி நம்ம ஸ்டடி பண்ணக்கூடிய ஃபீல்டுக்கு என்ன பேர் அப்படின்னா பாக்டீரியாலஜின்னு பேர். ஸோ அடுத்து ராபர்ட் கோச். இவரை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். இவருடைய ஃபுல் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராபர்ட் ஹென்ரிச் ஹெர்மன் கோச். He is a German physician and microbiologist. அதே மாதிரி இவரை என்னன்னு சொல்லலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபவுண்டர் ஆஃப் மாடர்ன் பாக்டீரியாலஜி. ஓகேங்களா? ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்டீரியாலஜி ஃபீல்டில் நிறைய ரிசர்ச் பண்ணதுனால இவர் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஃபவுண்டர் ஆஃப் மாடர்ன் பாக்டீரியாலஜி அப்படின்னு சொல்லுவோம். இவர் வந்து நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்காரு. அந்த ரிசர்ச் பேஸ் பண்ணி ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட் கான்செப்டை ஒன்று பப்ளிஷ் பண்ணார். அது என்ன கான்செப்ட் அப்படின்னா கோச் பாஸ்டுலேட். ஓகேங்களா? கோச் பாஸ்டுலேட் அப்படிங்கிற கான்செப்டை பப்ளிஷ் பண்ணார். ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது எக்ஸ்பிரிமெண்டல் அப்படி பண்ணி காமிச்சார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்த்ராக்ஸ், காலரா அண்ட் டியூபர்குலோசிஸ், டிபின்னு சொல்லுவோம். இதுக்கெல்லாமே காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்டீரியா தான் அப்படின்னு எக்ஸ்பிரிமெண்டலாக ப்ரூஃப் பண்ணார். ஸோ அந்த எக்ஸ்பிரிமெண்டல் ப்ரூஃப் தான் என்ன அப்படின்னா கோச் பாஸ்டுலேட் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ ஆந்த்ராக்ஸ், காலரா அண்ட் டியூபர்குலோசிஸ் caused by the bacteria. It is first proved by Robert Koch. So for this experimental research he got the Nobel Prize in the year of 1905. இந்த ரிசர்ச்சுக்காக இவருக்கு என்ன கிடைச்சது அப்படின்னா நோபல் ப்ரைஸ் கிடைச்சது. ஓகேங்களா? தென் அடுத்தது மைல்ஸ்டோன் இன் பாக்டீரியாலஜி. இந்த பாக்டீரியாலஜியில் யார் என்னென்ன பண்ணியிருக்காங்க, எப்போ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற பற்றின சம் டீட்டெயில்ஸ். ஸோ இந்த பாக்டீரியா வந்து ஃபஸ்ட்டு டிஸ்கவர் பண்ணவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டன் வான் லூவன்ஹூக்னு சொன்னேன். பட் த டேர்ம் பாக்டீரியம் வாஸ் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ்டு பை C.G. Ehrenberg in the year of 1829. இது ஒரு 1 மார்க் கொஷின்ஸ் கேட்பாங்க. பாக்டீரியம் அப்படிங்கிற டேர்மை ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணவர் யார் அப்படின்னா C.G. Ehrenberg in the year of 1829. தென் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிராம் ஸ்டெய்னிங் மெத்தட். அது என்ன கிராம் ஸ்டெய்னிங் மெத்தட்? இதை ஃபுல்லாக டீட்டெயிலாக நீங்கள் பின்னாடி திருப்பி படிக்கலாம். அதாவது பாக்டீரியாவிலே வந்து 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியா அண்ட் கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா. ஸோ அந்த ஒரு பாக்டீரியா வந்து கிராம் பாசிட்டிவ், கிராம் நெகட்டிவ் அப்படின்னு நம்ம எப்படி டிஸ்கவர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தட் தான் கிராம் ஸ்டெய்னிங் மெத்தட். தட் கிராம் ஸ்டெய்னிங் மெத்தட் வாஸ் ஃபஸ்ட் இன்ட்ரடியூஸ்டு பை
கிறிஸ்டியன் கிராம் in the year of 1884. இந்த மெத்தட் பற்றி நம்ம பின்னாடி டீட்டெயிலாக சொல்கிறேன். அடுத்து தேர்ட் ஒன் இஸ் பெர்ஜி மேனுவல். இந்த பெர்ஜி மேனுவல் அப்படிங்கிறது ஒரு பாக்டீரியாவை பற்றின ஒரு புக்கு, நிறைய ரிசர்ச் பண்ண அந்த பப்ளிஷ் பண்ண ஒரு புக் இது. இந்த பெர்ஜி மேனுவல் இதனுடைய ஃபர்ஸ்ட் எடிஷனை யார் பப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னா டேவிட் ஹெச் பெர்ஜி இந்த இயர் ஆஃப் 1923. அந்த பெர்ஜி மேனுவலில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பாக்டீரியா பற்றின நிறைய ரிசர்ச் பண்ணக்கூடிய ரிசல்ட் வந்து நிறைய அதில் பப்ளிஷ் ஆச்சு. இதை ஃபஸ்ட்டு பப்ளிஷ் பண்ணவர் வந்து பார்த்தீங்கன்னா டேவிட் ஹெச் பெர்ஜி இந்த இயர் ஆஃப் 1923. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாக்டீரியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இதை பற்றி நம்ம ஃபுல்லாக டீட்டெயிலாக பின்னாடி வரும். அது என்ன பாக்டீரியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்? இப்போ நம்மளதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா த ஜெனட்டிக் மெட்டீரியல் ஆர் ஜெனட்டிக் கேரக்டர்ஸ் are transferred from one generation to the another one generation within the help of DNA molecule. ஸோ அதே மாதிரி பாக்டீரியல்லையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜெனட்டிக் கேரக்டர்ஸ் இதெல்லாம் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படிங்கிறத பற்றி ஃபஸ்ட்டு டிஸ்கவர் பண்ணி பப்ளிஷ் பண்ணவர் தான் இந்த ஃப்ரெட்ரிக் கிரிஃப்த். எந்த வருஷம் அப்படின்னா இந்த இயர் ஆஃப் 1928. ஸோ த பாக்டீரியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வாஸ் ஃபஸ்ட்டு டிஸ்கவர்ட் பை ஃப்ரெட்ரிக் கிரிஃப்த் இந்த இயர் ஆஃப் 1928. தென் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்மிட். அது என்ன பிளாஸ்மிட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஏ எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் சர்க்குலர் டிஎன்ஏ டேக் பிளேஸ் இன் இன்சைட் ஆஃப் த பாக்டீரியா. இப்போ நம்மளதில் எப்படி டிஎன்ஏன்னு இருக்கோ அதே மாதிரி பாக்டீரியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குரோமோசோமல் சர்க்குலர் டிஎன்ஏ இருக்குது. அதுக்கு பேர் என்ன அப்படின்னா பிளாஸ்மிட். இந்த பிளாஸ்மிடுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா ஜெனட்டிக் கேரக்டர்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். அதுக்கு பேர் தான் பிளாஸ்மிட். ஸோ இந்த பிளாஸ்மிடை ஃபஸ்ட்டு டிஸ்கவர் பண்ணவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோஸ்வா லீடர் பெர்க் இந்த இயர் ஆஃப் 1952. ஸோ த பிளாஸ்மிட் வாஸ் ஃபஸ்ட்டு டிஸ்கவர்ட் பை ஜோஸ்வா லீடர் பெர்க் இந்த இயர் ஆஃப் 1952. The next general characteristic feature of bacteria. இந்த பாக்டீரியாவோட ஜென்ரல் கேரக்டர்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்தது பார்க்கலாம். ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இட் இஸ் ஏ ப்ரோகேரிட்டிக் ஆர்கானிசம். ப்ரோகேரிட்டிக் ஆர்கானிசம் அப்படின்னா த வெல் டெவலப்டு நியூக்ளியஸ் இஸ் கம்ப்ளீட்லி ஆப்சண்ட். த டைப் ஆஃப் ஆர்கானிசம் இஸ் நவுன் ஆஸ் ப்ரோகேரிட்டிக் ஆர்கானிசம். ஜென்ரலாக ஒரு செல்ஸ்ன்னு எடுத்துட்டோம்னா சென்ட்ரல் போர்ஷன் இஸ் ஆக்குபைட் பை நியூக்ளியஸ். ஓகேங்களா? அது இல்லாததுனால இது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோகேரிட்டிக் ஆர்கானிசம் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி லேக் ஆஃப் நியூக்ளியர் மெம்ப்ரெயின். அதனால் நியூக்ளியர் மெம்ப்ரெயின் நியூக்ளியஸ்ன்னு சொன்னேன். தட் நியூக்ளியஸ் இஸ் கம்ப்ளீட்லி சரவுண்டட் பை நியூக்ளியர் மெம்ப்ரெயின். நியூக்ளியஸே இல்லாததுனால அந்த நியூக்ளியர் மெம்ப்ரெயினு ஆப்சண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி மெம்ப்ரெயின் பவுண்ட் ஆர்கனல் இஸ் கம்ப்ளீட்லி ஆப்சண்ட். அதனால் மெம்ப்ரெயின் பவுண்ட் ஆர்கனல். Generally in eukaryotic organism there are different type of the organelles that take place. Example chloroplast, mitochondria, nucleus, endoplasmic reticulum, ribosome etc. இந்த மாதிரி நிறைய ஆர்கனல்ஸ் இருக்கும் யூகேரியோட்டிக்கில். அதே மாதிரி அந்த ஆர்கனல்ஸ் எல்லாமே மெம்ப்ரெயினால் சரவுண்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி மெம்ப்ரெயின் பவுண்ட் ஆர்கனல் அண்ட் நியூக்ளியர் மெம்ப்ரெயின் இஸ் கம்ப்ளீட்லி ஆப்சண்ட் இன் ப்ரோகேரியோட்டிக் ஆர்கானிசம். அடுத்து செகண்ட் வந்து ஜென்ரல் கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா லேக் ஆஃப் குளோரோஃபில். குளோரோஃபில் இதை பற்றி நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. இட் இஸ் ஏ க்ரீன் கலர் பிக்மெண்ட். தட் குளோரோஃபில் பிக்மெண்ட் டேக் பிளேஸ் இன் ஆல் த க்ரீன் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட். ஒரு க்ரீன் கலரில் இருக்கக்கூடிய ஒரு பிக்மெண்ட்ஸ் தான் எல்லா க்ரீன் பிளான்ட்ஸ்லுமே இருக்கும். இதனுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் குளோரோஃபில் பிக்மெண்ட் இன்வால்வ் இன் த ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ். ஓகேங்களா? ஸோ அது என்ன ஃபோட்டோசிந்தசிஸ்? ஸோ த ஃபுட் மெட்டீரியல்ஸ் கேன் சிந்தசைஸ் தேர் ஓன். த டைப் ஆஃப் ப்ராசஸ் இஸ் நவுன் ஆஸ் ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ். ஓகே, அந்த ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸில் இன்வால்வ் ஆகக்கூடிய ஒரு க்ரீன் கலர் பிக்மெண்ட் தான் குளோரோஃபில். ஓகேங்களா? ஸோ இந்த பாக்டீரியாவை பொறுத்த வரைக்கும் த குளோரோஃபில் பிக்மெண்ட் இஸ் கம்ப்ளீட்லி ஆப்சண்ட். ஸோ அதனால் பாக்டீரியாவனால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஃபுட் மெட்டீரியலை ஓனாக சிந்தசைஸ் பண்ண முடியாது. ஸோ தட் பாக்டீரியா டிபெண்ட் ஆன் அதர்ஸ் ஃபார் த ஃபுட் மெட்டீரியல்ஸ். ஸோ தட் டைப் ஆஃப் ஆர்கானிசம் இஸ் நவுன் ஆஸ்
ஹெட்டிரோட்ரோபிக் ஆர்கானிசம். ஓகேங்களா? ஸோ 2 டைப் ஆஃப் ஆர்கானிசம் இருக்குது. ஒன்று ஆட்டோட்ரோபிக், ஹெட்டிரோட்ரோபிக். ஆட்டோட்ரோபிக்கில் எல்லாமே என்ன இருக்கும் அப்படின்னா குளோரோஃபில் பிக்மெண்ட் இருக்கும். ஸோ த டைப் ஆஃப் ஆர்கானிசம் கேன் சிந்தசைஸ் தேர் ஓன் ஃபுட் மெட்டீரியல், அது ஆட்டோட்ரோபிக். இதே ஹெட்டிரோட்ரோபிக் ஆர்கானிசம் அப்படின்னா some of the organism cannot synthesize their own food material, okay, due to the absence of chlorophyll pigment. So that type of organism depend on others for their food material. That type of organism is known as heterotrophic organism. ஸோ அந்த குளோரோஃபில் பிக்மெண்ட் பாக்டீரியாவில் இல்லாததுனால பாக்டீரியாவை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஹெட்டிரோட்ரோபிக் ஆர்கானிசம்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்காங்க, விப்ரியோ காலரே. இதுவும் ஒரு டிசீஸ் காஸ் பண்ணக்கூடிய பாக்டீரியா தான், காலரா டிசீஸை காஸ் பண்ணும். இதே சம் பாக்டீரியா வந்து பார்த்தீங்கன்னா கேன் சிந்தசைஸ் தர் ஓன் ஃபுட் மெட்டீரியல். ஸோ அதனால் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆட்டோட்ரோபிக் பாக்டீரியான்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் குரோமேசியம். அதில் என்ன இருக்குது அப்படின்னா பாக்டீரியோ குளோரோஃபில் அப்படிங்கிற பிக்மெண்ட்ஸ் இருக்கும். தட் பாக்டீரியோ குளோரோஃபில் ஆர் வெரி யூஸ்டு ஃபார் சிந்தசைஸ் தர் ஓன் ஃபுட் மெட்டீரியல். த டைப் ஆஃப் bacteria is known as autotrophic. ஓகேங்களா? அடுத்து இதனுடைய ரீப்ரொடக்ஷன் பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி த பாக்டீரியா ரீப்ரொடியூஸ் வெஜிடேட்டிவ்லி, அதாவது வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் தான் நடக்கும். அதே வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் ஏற்கனவே இருக்கக்கூடிய பாக்டீரியா தான் என்ன ஆகும் அப்படின்னா இன்னொரு பாக்டீரியாவை ப்ரொடியூஸ் பண்ணும். எக்ஸாம்பிள் பைனரி ஃபிஷன் அண்ட் எண்டோஸ்போர் ஃபார்மேஷன். அதே பைனரி ஃபிஷன் ஒரு பாக்டீரியா ரெண்டாக ஸ்ப்ளிட் ஆகுது, அதாவது ஃப்ராக்மெண்ட் ஆகுறது. ஓகே, ஒன் பாக்டீரியா ஆர் ஸ்ப்ளிட் இன் டூ தட் டூ பாக்டீரியா அகைன் ரீஜெனரேட்டட். ஓகே, தட் டைப் இஸ் நவுன் அஸ் பைனரி ஃபிஷன். ஒரு பாக்டீரியாலேருந்து 2 பாக்டீரியா அப்படி கன்வெர்ட் ஆகும். அதே மாதிரி இன்னொன்று இருக்குது எண்டோஸ்போர் ஃபார்மேஷன். ஓகே, ஸ்போர் லைக் எண்டோஸ்போர் ஆர் ப்ரொடியூஸ்டு இன் பாக்டீரியா டியூரிங் எ ஃபேவரபிள் கண்டிஷன். தட் எண்டோஸ்போர் டெவலப் இன்டு நியூ ஆர்கானிசம். ஓகேங்களா? எண்டோஸ்போர் ப்ரொடியூஸ் ஆகும். ஃபேவரபிள் கண்டிஷன் ஆகும்போது அந்த எண்டோஸ்போர் வந்து திருப்பி என்னவா ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னா பாக்டீரியாவாக கன்வெர்ட் ஆகும். ஸோ வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் பொறுத்த வரைக்கும் 2 டைப். ஒன்று பைனரி ஃபிஷன் அண்ட் அனதர் ஒன் இஸ் எண்டோஸ்போர் ஃபார்மேஷன். அடுத்து பாக்டீரியாவுடைய ஜெனட்டிக் மெட்டீரியல் என்ன அப்படின்னா நியூக்ளியாய்டு ஆர் அதர்வைஸ் கால்டு ஜீனோபோர் ஆர் அதர்வைஸ் கால்டு இன்சிபியன்ட் நியூக்ளியஸ். இப்போ நம்மளதெல்லாம் ஜெனட்டிக் மெட்டீரியல் என்ன அப்படின்னா டிஎன்ஏ, த ஜெனட்டிக் கேரக்டர்ஸ் தட் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ஒன் ஜென்ரேஷன் டு த அனதர் ஒன் ஜென்ரேஷன் வித்தின் த ஹெல்ப் ஆஃப் டிஎன்ஏ. அதே மாதிரி இன் பாக்டீரியம் த ஜெனட்டிக் மெட்டீரியல் இஸ் நவுன் ஆஸ் நியூக்ளியாய்டு ஆர் ஜீனோபோர் ஆர் இன்சிபியன்ட் நியூக்ளியஸ். ஸோ இது மூலமாக தான் ஜெனட்டிக் மெட்டீரியல் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு பாக்டீரியாவிலேருந்து இன்னொரு பாக்டீரியாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இதன் அடுத்து செல் வால். அது என்ன செல் வால்? த செல் இஸ் கம்ப்ளீட்லி சரவுண்டட் பை செல் வால். ஓகேங்களா? செல்ஸை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு லேயர் தான் என்ன அப்படின்னா செல் வால். ஸோ பாக்டீரியாவை சரௌண்ட் ஆகி செல் வால் கண்டிப்பாக இருக்கும். ஸோ தட் செல் வால் இஸ் மேடப் ஆஃப் பாலிசாக்ரைட் அண்ட் ப்ரோட்டீன்ஸ். அந்த செல் வாலில் என்ன இருக்கும் அப்படின்னா பாலிசாக்ரைடும் ப்ரோட்டீன்ஸும் இருக்கும். தென் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன். இன் பாக்டீரியா வந்து செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் டேக் பிளேஸ் வித்தின் த ஹெல்ப் ஆஃப் 3 different type. ஒன் இஸ் கான்ஜுகேஷன், transformation and transduction. Okay, so due to the sexual reproduction some of the variation are expressed in a bacteria. இந்த sexual reproduction மூலமாக some characters வந்து என்ன ஆகும் அப்படின்னா வேரியேஷன் வந்து என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸ்ப்ரெஸ் ஆகும். ஸோ இந்த 3 செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் ப்ராசஸும் பின்னாடி நம்ம டீட்டெயிலாக படிக்கலாம். கான்ஜுகேஷன், டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் டிரான்ஸ்டக்ஷன். Good morning student. Today we are discuss about the types of bacteria. So based on the shape and flagellation there are different type of the bacteria is present. இன்றைக்கி நம்ம பாக்டீரியாவினுடைய டைப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இதில் ஷேப்பையும் ஃப்ளஜெல்லா இதை பேஸ் பண்ணி நிறைய டைப்ஸ் ஆஃப் பாக்டீரியா இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் காக்கஸ். ஸோ வாட் இஸ் காக்கஸ் டைப் ஆஃப் பாக்டீரியா? There are circular or rounded shaped bacteria is known as coccus type of bacteria. காக்கஸ் டைப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ரவுண்ட் ஷேப்பில் இருக்கலாம், இல்லைனா சர்க்குலர் ஷேப்பில் இருக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது காக்கஸ் டைப் ஆஃப் பாக்டீரியா. செகண்ட் ஒன் இஸ் டிப்ளோகாக்கஸ். ஸோ தெர் ஆர் 2 காக்கஸ் டைப் ஆஃப் பாக்டீரியா ஆர் ஜாயிண்டட்
டு ஃபார்ம் ஏ டிப்ளோகாக்கஸ் டைப். அது 2 காக்கஸ் டைப் ஜாயிண்டாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் டிப்ளோகாக்கஸ் அப்படின்னு பேர். அடுத்து ஒன்று ஸ்பெஷல் டைப் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டபைலோகாக்கஸ். இதை பார்த்தாலே தெரியும், நல்லா கொத்தாக இருக்கும். ஸோ நம்பர் ஆஃப் த காக்கஸ் டைப் ஆஃப் பாக்டீரியா ஆர் ஜாயிண்டட் டு ஃபார்ம் ஏ கிளஸ்டர் லைக் ஸ்ட்ரக்சர். கிளஸ்டர் அப்படின்னா கொத்து கொத்தாக இருக்கிறது, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஸ்டபைலோகாக்கஸ் அப்படின்னு பேர். அடுத்து பார்த்திங்கன்னா டெட்ராகாக்கஸ். டெட்ரா அப்படின்னா 4ன்னு மீனிங். ஸோ 4 காக்கஸ் டைப் ஆஃப் பாக்டீரியா ஆர் ஜாயிண்ட் டு ஃபார்ம் ஏ டெட்ராகாக்கஸ். 4 காக்கஸ் டைப் ஜாயிண்டாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் டெட்ராகாக்கஸ். இதே இன்னொரு ஸ்பெஷல் டைப் ஒன்று இருக்குது, என்ன அப்படின்னா சர்சினா. கியூபாய்டல் ஸ்ட்ரக்சர். கியூப் தெரியும், கியூப்ஸ் உங்களுக்கு தெரியும், அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் சர்சினான்னு பேர். அதாவது 8 காக்கஸ் டைப் வந்து ஜாயிண்ட் ஆகிருக்கும். 8 காக்கஸ் டைப் ஆஃப் பாக்டீரியா ஆர் ஜாயிண்ட் டு ஃபார்ம் ஏ cube like structure. The type of bacteria is known as Sarcina. அடுத்த டைப் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெப்டோகாக்கஸ். இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நம்பர் ஆஃப் த காக்கஸ் டைப் ஆஃப் பாக்டீரியா ஆர் ஜாயிண்ட் டு ஃபார்ம் ஏ செயின் லைக் ஸ்ட்ரக்சர். ஒரு செயின் மாதிரி அரேஞ்ச் ஆகிருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் அப்படின்னு பேர். இதெல்லாம் காக்கஸ் டைப் ஆஃப் பாக்டீரியா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேசிலஸ். இது எப்படி இருக்கும் அப்படின்னா எலாங்கேட்டட் ராட் ஷேப்டு பாக்டீரியா இஸ் நவுன் ஆஸ் பேசிலஸ் டைப் ஆஃப் பாக்டீரியா. ராட் ஷேப்பில் இருக்கும், எலாங்கேட்டட் நீளமாக ராட் ஷேப்பில் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் பேசிலஸ் டைப் ஆஃப் பாக்டீரியா. இதே 2 பேசிலஸ் டைப் ஆஃப் ஜாயிண்டாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் டிப்ளோ பேசிலஸ். 2 பேசிலஸ் டைப் ஆஃப் பாக்டீரியா ஆர் ஜாயிண்ட் டு ஃபார்ம் ஏ டிப்ளோ பேசிலஸ். அடுத்து ஒன் டைப் வந்து ஸ்பைரில்லம். இதை பார்த்தாலே தெரியும், ஸ்பைரல் லைக் ஸ்ட்ரக்சர். ஸ்பைரல் மாதிரி ஸ்ப்ரிங் லைக்கில் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஸ்பைரில்லம்னு பேர். அடுத்த ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா விப்ரியோ. அதாவது கமா ஷேப்பில், நம்ம கமா போடுவோம்ல அந்த மாதிரி ஷேப்பில் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் விப்ரியோ டைப் ஆஃப் பாக்டீரியான்னு பேர். ஸோ இதெல்லாம் எதை பேஸ் பண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேப்பை பேஸ் பண்ணி. ஓகேங்களா? ஸோ அகைன் ஒன் டைம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒன் டைப் இஸ் காக்கஸ். Circular or rounded shaped bacteria is known as coccus type of bacteria. 2 coccus type of bacteria are joined to form a diplococcus. Number of the coccus type of bacteria are joined to form a staphylococcus. Fourth one is 4 coccus type of bacteria are joined to form a tetracoccus. இன்னொரு ஸ்பெஷல் டைப் வந்து பார்த்தீங்கன்னா சர்சினா. அதாவது cube like structure. The type of bacteria is known as Sarcina. அடுத்த number of the bacteria are joined to form a chain like structure. The type is known as Streptococcus. அடுத்த இன்னொரு டைப் வந்து பார்த்தீங்கன்னா Bacillus. Elongated rod shaped bacteria is known as Bacillus. 2 Bacillus type of bacteria are joined to form a Diplobacillus. Another one type is Spirillum. Spring like structure, spiral like structure. The type of bacteria is known as Spirillum. The next one is Vibrio. Comma shaped bacteria is known as Vibrio shaped type of bacteria. சரி, இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஷேப்பை பேஸ் பண்ணி. The next one is based on the flagella. There are different type of the bacteria is present. So what is flagella? Flagella is nothing but it is a thread like structure then attached with the bacteria. So what are the function of these flagella? These flagella are very used for locomotion. So locomotion means the bacteria are moved from one place to the another one place with the help of these flagella. The next நம்ம பார்க்க போகிறது ஃப்ளஜல்லா. இதை பேஸ் பண்ணி நிறைய டைப் ஆஃப் பாக்டீரியா இருக்குது. அது என்ன ஃப்ளஜல்லா? ஃப்ளஜல்லா அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு நூல் மாதிரி இருக்கக்கூடியது. எதில் அட்டாச் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்டீரியாவுடைய சர்ஃபேஸில் அட்டாச் ஆகிருக்கும். சரி, இந்த ஃப்ளஜல்லா அதனுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோக்கமோஷன். அதாவது பாக்டீரியா ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு வந்து மூவ் ஆகிறதுக்காக யூஸ் ஆகக்கூடியது தான் இந்த ஃப்ளஜல்லா. ஸோ இதை பேஸ் பண்ணி நிறைய டைப் ஆஃப் பாக்டீரியா இருக்குது. அதை தான் நம்ம அடுத்தது பார்க்க போகிறோம்.
So based on the flagella, there are 5 different type of the bacteria is present. One is monotrichus, lopotrichus, amphitrichus, peritrichus, atrichus. So இதை ஒவ்வொன்றா பார்க்கலாம். First one is monotrichus. Mono means single. So only a single flagella are attached with one side of the bacteria. That type is known as monotrichus. அதாவது ஒரே ஒரு ஃப்ளஜெல்லா மட்டும் பாக்டீரியாவினுடைய ஒரு சைடில் மட்டும் அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா அதுக்கு பேர் மோனோட்ரைக்கஸ்னு பேர். தென் செகண்ட் ஒன் இஸ் லோபோட்ரைக்கஸ். லோப்போனா நம்பர் ஆஃப் மெனி நம்பர்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் த ஃப்ளஜெல்லா ஆர் அட்டாச்டு வித் ஒன் சைட் ஆஃப் த பாக்டீரியா. தட் டைப் இஸ் நவுன் ஆஸ் லோபோட்ரைக்கஸ். அதாவது நிறைய ஃப்ளஜெல்லா பாக்டீரியாவினுடைய ஒரு சைடில் மட்டும் அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா அதுக்கு பேர் லோபோட்ரைக்கஸ்னு பேர். தென் தேர்ட் ஒன் டைப் இஸ் amphitrichus. Ampina both. So number of the flagella are attached with both end of the bacterium. The type of bacteria is known as amphitrichus. அதாவது நிறைய ஃப்ளஜெல்லா பாக்டீரியாவுடைய ரெண்டு சைடில் அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஆம்பிட்ரைக்கஸ்னு பேர். The next one is peritrichus. So number of the flagella are attached with all side of the bacterial surface. The type of bacteria is known as peritrichus. அதாவது பாக்டீரியாவுடைய சர்ஃபேஸில் எல்லா சைட்லேயுமே நிறைய ஃப்ளஜெல்லா அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா அதுக்கு பேர் பெரிட்ரைக்கஸ்னு பேர். The last one is atrichus. Atrichusனா without flagella. So the flagella is completely absent in bacteria. That type is known as atrichus. அதாவது பாக்டீரியாவுடைய சர்ஃபேஸில் ஃப்ளஜெல்லா வந்து கம்ப்ளீட்டாக ஆப்சண்ட்டாக இருக்கும், ஒரு ஃப்ளஜெல்லா கூட இருக்காது. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஏட்ரைக்கஸ். ஸோ இந்த 5 டைப் வந்து பார்த்தீங்கன்னா எதை பேஸ் பண்ணி அப்படின்னா ஃப்ளஜெல்லாவினுடைய டைப்பை பேஸ் பண்ணி. ஸோ பேஸ்ட் ஆன் த ஃப்ளஜெல்லா தெர் ஆர் 5 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் த பாக்டீரியா இஸ் ப்ரெசன்ட். ஒன் இஸ் மோனோட்ரைக்கஸ், செகண்ட் ஒன் இஸ் லோபோட்ரைக்கஸ், தென் தேர்ட் ஒன் இஸ் ஆம்பிட்ரைக்கஸ், தென் ஃபோர்த் ஒன் இஸ் peritrichus, then fifth one is atrichus.